அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எடுத்திருந்த விலாக் தான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், புதினா சட்னி, சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க அம்மா. இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து அரைக்கலான்னு சொல்லிட்டு உளுந்து வெந்தயம் வந்து ஒரு பவுலில் ஊற வச்சுருந்தாங்க. அரிசி வந்து கழுவிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 5 to 4 hours நல்லா ஊறினதுக்கப்புறமா ரேஷன் அரிசி தான் வந்து இன்றைக்கி அம்மா வந்து மாவு அரைக்க போகிறாங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் விலாகில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் மெஷர்மெண்ட் வந்து. ஸோ சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான். என் வீட்டில் வந்து கிரைண்டர் இல்லை, அம்மா வீட்டில் வந்து பெரிய கிரைண்டர் வந்து இருக்குது. ஸோ அதில் இருக்க கல்லை வந்து தூக்கி திருப்பி வாஷ் பண்ணிட்டு வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கிரைண்டர் இருக்குது இல்லையா, குட்டி கிரைண்டர். ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி வந்து மாவு வந்து ஆட்டிகிட்ருக்குறாங்க அம்மா. எனக்கு வந்து கிரைண்டரில் வந்து மாவு ஆட்டி இதுக்கு முன்னாடி வந்து பழக்கம் இல்லை. ஸோ அம்மா எப்படி வந்து அரைக்கிறாங்கன்னு சொல்லி பக்கத்துலேயே நான் நின்று வந்து பார்த்துக்கிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து நல்லா வந்து லைட்டாக தண்ணி தெளித்து வந்து நல்லா வந்து அரைச்சிக்கிட்டாங்க. நல்லா ஃப்ளஃபியாக நல்லா புசு புசுன்னு வந்ததுக்கப்புறமா தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டாங்க. உளுந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரைக்க ஒரு 2 hours முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா கிரைண்டர் வந்து ஹீட் ஆகும் இல்லையா. ஸோ ஐஸ் க்யூப் அல்லது ஐஸ் வாட்டர் லைட்டாக சேர்த்து தெளித்து வந்து அரைச்சோம் அப்படின்னா ஹீட் வந்து கரெக்டாக வந்து இதாயிரும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து குருணையாக இருக்கிற மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ அரிசி மட்டும் வந்திங்கன்னா குட்டி கிரைண்டர் அப்படின்றதுனால ஒரு 2 or 3 பேட்சஸாக வந்து அம்மா வந்து அரிசி வந்து போட்டு அரைச்சிக்கிட்டாங்க. அப்புறமா அரைச்சிட்டு உளுந்துலேயே வந்து அரிசி எல்லாம் போட்டு ஒன்றா வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா வந்து இன்றைக்கி வந்து உப்பு சேர்க்காம தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 2 பேஸ்கெட்டில், அதாவது 2 பக்கெட்டில் வந்து அம்மா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா புளிக்கிறதுக்காக வெளியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் அம்மா வந்து மாவு அரைப்பாங்களாம். இதில் வந்து இட்லி தோசை வந்து அம்மா ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் தனியாக வந்து வீடியோ எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.